இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே,
திண்டுக்கல் மறை மாவட்டம் வேம்பாரப்பட்டி புனித லூர்து அன்னை பங்கு உறவுகள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இன்று நாம் திருவருகை காலத்தின் 2வது வாரத்திற்குள் நுழைகிறோம். எதிர்நோக்கத்தின் ஒளி இன்னும் பிரகாசமாக எங்கள் மனங்களில் எரிகிறது. மீட்பர் வருகைக்கான பாதையை சமப்படுத்த அழைக்கும் திருமுழுக்கு யோவானின் குரல் நம்மை இன்றும் எழுப்புகிறது. இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் மனமாற்றத்திற்கான அழைப்பை ஏற்று தெய்வத்தின் திருவடியை நோக்கி வந்துள்ள இறைக்குலமே வருக. உங்கள் வரவு உங்களுக்கு நலமும் வளமும் தருவதாக. கிறிஸ்துவின் வருகை காலம் நீதி, அமைதி, நேர்மை, ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டிய காலம். இத்தகைய உறவு சிக்கலை நீக்கி உறவு வாழ்வுக்கு உயிர்த்தெழ எசாயா இறைவாக்கினர் வேறு வேறான இயல்புகளை கொண்ட மிருகங்களே இணைந்து வாழ்வதாக விளக்குகிறார். இத்தகைய கனவு வாழ்வை நீங்கள் செயலாக்க கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் பவுலடியார். மனமாற்றத்தை நம்மிடையே விரும்பும் திருமுழுக்கு யோவான் அந்த மனமாற்றத்திற்கேற்ற செயல்களால் வாழ்ந்து காட்டுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அமைதியையும் உறவையும் நிலைநாட்ட வந்த இயேசுவின் பிறப்பு நம் முறிந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். நம் குடும்பங்களில் உறவு முறிவுகளையும் தவறுகளையும் சீர்படுத்த முன்வருவோம். இவ்வாறு நாம் வாழும் இடங்களில் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டும் போது அங்கே ஆண்டவர் இயேசு பிறக்கின்றார். இவ்வாறு ஆண்டவர் வழியை ஆயத்தம் செய்து பயனுள்ள விதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவோம். வாரி சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களை எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. உறவு சிக்கலை நீக்கி ஒற்றுமையோடு இளைப்பாறும் இடமாக மாற இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா அழைப்பு விடுக்கின்றார். சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும், பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும்,
பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். அதேபோல் பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் ஒன்று இணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே எசாயாவின் எதிர்பார்ப்பும் கனவும் ஆகும். எசாயா விடுக்கும் அழைப்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 10 வரை. ஆண்டவர்க்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். ஆட்டுக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை. கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பு வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும்
நடத்துவார். பேராற்றலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசக முன்னுரை. எசாயாவின் கனவுகளை நனவாக்க நீங்கள் கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அழைப்பு விடுக்கின்றார் பவுலடிகளார். மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை போல நாம் அனைவரும் ஒரு மனத்தினராய் செயல்படுமாறு எடுத்துரைக்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 வரை. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையாருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று
இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதிசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே நாம் தாய் திரு அவையோடு இணைந்து திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். திருவருகை காலம் என்று சொன்னாலே அது நம்மை கிறிஸ்து பிறப்பினுடைய தயாரிப்புக்கு அழைப்பு விடுப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவை நாம் எதிர்கொண்டு செல்ல நம்மை தயாரிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 2வது திருவருகை காலமானது நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அந்த அழைப்பு என்னவென்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை எதிர்கொண்டு செல்ல, கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாட நாம் தயாராக நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை விடுப்பதாக இருக்கின்றது. நம்பிக்கையற்று அமைதியற்ற சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையிலே வாழக்கூடிய இந்த இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது நமக்கு அமைந்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எசையா இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். ஈசாயின் குலத்திலிருந்து ஒரு தளிர் ஒன்று துளிர் விடும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியை குறிப்பதாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவர் மெஸ்ஸியா இந்த உலகிற்கு வரும்போது அவர் தன்னுடைய மக்களை நீதியோடும் நேர்மையோடும் உண்மையாக அவர் ஆட்சி செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு செய்தியாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, இவ்வாறாக இந்த மெஸ்ஸியாவினுடைய அரசு எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எசாயா புத்தகம் 11வது அதிகாரம் 4வது இறை வசனத்தின்படி இந்த மெஸ்ஸியாவினுடைய அரசானது ஒரு நீதியுள்ள அரசாக, இந்த மெஸ்ஸியா தன்னுடைய மக்களை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசராக இருப்பார் என்று சொல்லி குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல எசாயா புத்தகம் 2வது அதிகாரம் 4வது இறை வசனத்தின்படி இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியானது அமைதி நிறைந்த ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. மெஸ்ஸியாவினுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய மக்கள் அமைதியான சூழ்நிலையில் வாழ்வார்கள் என்று சொல்லி நம்மால்
பார்க்க முடிகின்றது. அதே போல திருப்பாடல்கள் 23 நாம் வாசிப்பது போல இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சி காலத்திலே இந்த மக்கள் அனைவரும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது இறை வசனத்தின்படி இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியிலே மக்கள் அனைவரும் ஒளியிலே நடக்கக்கூடிய மக்களாக, ஒளியினுடைய மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சி எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், புலம்பல் ஆகமம் 3வது அதிகாரம் 22 முதல் 23 முடிய உள்ள அந்த இறை வசனங்களிலே நாம் வாசிக்கிறதுபடி இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியானது இரக்கமும் கருணையும் நிறைந்த ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இவ்வாறாக இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியையும் இந்த இறைவாக்கினர் எசாயாவினுடைய கனவை நாம் இந்த உலகிலே நனவாக்க வேண்டும் என்று சொன்னால், மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியை இந்த உலகிலே நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் மிக தெளிவாக அவர் எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் எவ்வாறு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நீங்களும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்த பொழுது நாம் பாவிகளாக இருந்த போதும், நாம் பாவ நிலையிலே இருந்த பொழுதிலும் அவர் நாம் இருக்கின்ற அந்த நிலைமையிலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை அன்பு செய்து நமக்காக தன்னுடைய உயிரை தியாக பலியாக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவ்வாறாக நாமும் மற்றவர்களை அவர்கள் இருக்கின்ற அந்த நிலையிலேயே, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குறைகளோடு, அவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த பலவீனத்தோடு, நிறை குறைகளோடு நாம் ஏற்று கொண்டு வாழ்கின்ற பொழுது நாமும் இந்த உலகிலே இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக, இந்த மெஸ்ஸியாவினுடைய ஆட்சியை இம்மண்ணுலகிலே வாழக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகிலே மாற முடியும் என்று சொல்லி புனித பவுலடிகளார் மிக தெளிவாக அவர் எடுத்துரைப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அருமையான நற்செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையை ஆயத்தப்படுத்துவதற்காக திருமுழுக்கு யோவான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆண்டவருடைய பாதையை ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த திருமுழுக்கு யோவானை சற்று நம் மனக்கண் முன்பாக நிறுத்தி நாம் பார்ப்போமாக. பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு யோவான் எங்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர் பாலை நிலத்தில் வாழக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பாலைவனம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த பாலைவனம் வெறுமையினுடைய அடையாளமாக, பசியினுடைய அடையாளமாக, பட்டினியினுடைய அடையாளமாக, வேதனை, ஏமாற்றம், அவமானம், போராட்டம் இவற்றினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இவ்வாறாக பாலைவனத்திலே இருந்து கொண்டு திருமுழுக்கு யோவான் ஒரு அறை கூவலை விடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுது இந்த பாலைவனங்களை நாம் சந்திக்கின்றோமோ, எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்விலே இந்த போராட்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை, வேதனைகளை, ஏமாற்றங்களை நாம் சந்திக்கின்றோமோ, அப்பொழுது ஆண்டவருக்குரியவர்களாக நாம் உருமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்விலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாலைவனங்களும் நம்மை ஆண்டவருக்குரியவர்களாக நம்மை உருமாற்றுகின்றது. நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பாலைவனமும் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியதாக மாற்றுகின்றது என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்விலே இந்த மனமாற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்கின்றாரோ, மனமாற்றத்திற்கான அந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றாரோ, அவர் தன்னுடைய வாழ்விலே இந்த தூய்மைப்படுத்துதல், புனிதப்படுத்துதல், புதுப்பிக்கப்படுதல், எழுப்புதல், காணுதல், உருமாற்றம் அடைதல் என்ற இந்த 5 நிகழ்வுகளுக்குள்ளாக, காரியங்களுக்குள்ளாக அவர் கடந்து செல்வார்
செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிறிலே நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் எவ்வாறு மனமாற்றம் பெற முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, இன்றைய நற்செய்தியிலே, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 8வது இறை வசனத்திலே குறிப்பிட்டிருப்பது போல, மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களில் காட்டுகள் என்று சொல்லி நாம் வாசிப்பதை போல, நாம் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய வாழ்வின் மூலமாக நாம் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய இந்த வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளாக ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து வைப்போம். அமைதியின் இறைவா, உறவுகளாலும் தவறுகளாலும் உடைந்து கிடக்கும் இத்திரு அவை உமது மறைநூல் தரும் அறிவுரைகளால் நம்பிக்கை பெற்று இயேசுவைப் போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எல்லா நிலைகளும் உமது அன்பை உணர்ந்தவர்களாய் தந்தை மகன் போல் ஒன்றித்து சாட்சிய வாழ்வு வாழ வேண்டிய அருளையும் திரு அவைக்கு பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி கரம் நீட்டினோ, அருள் தாரும் ஆண்டவரே. கருணை கடலாகிய எம் இறைவா, எசாயா மூலம் எங்களுக்கு நீர் உரைத்தது போல் எங்கள் குடும்பங்களிலும் அன்பு, சமாதானம், விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளங்கள், உம்மை போல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற நற்செயல்களால் உறவுகள் மேம்படவும் பலப்படவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் வேண்டி கரம் நீட்டினோ, அருள் தாரும் ஆண்டவரே. எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, உலகமெங்கும் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காகவும் அவைகள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடரவும் புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனர்வாழ்வு பெற்றிட உமது இரக்கத்தை அவர்களின் மேல் பொழிந்திட வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் வேண்டி கரம் நீட்டினோ அருள் தாரும் ஆண்டவரே. எதிர்பார்ப்பின் நம்பிக்கையான எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எங்கள் இளைய சமுதாயம் உம்மை போல் தமக்கு அடுத்திருப்போரை ஏற்று அவர்கள் வாழ்வு மேம்படவும் அறிவுபூர்வமான உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் செய்து அதன் மூலம் தங்கள் கரடு முரடான கோணலான வாழ்க்கை முறையை மாற்றி தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் வேண்டி கரம் நீட்டினோ அருள் தாரும் ஆண்டவரே. அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் உறவு கொண்டு வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வரம் வேண்டி கரம் நீட்டினோ அருள் தாரும் ஆண்டவரே. உறவுகளை பலப்படுத்தும் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறை உறவை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இறைவா, இவர்களோடு உறவு கொண்டு இவர்கள் அனைவரையும் உமது உறவால் இவர்கள் பணியை தொடர்ந்து செய்ய அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரம் வேண்டி கரம் நீட்டினோ அருள் தாரும் ஆண்டவரே. நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியான முறையிலே இறைவனிடத்திலே மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தேன் 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 என்னையே இறைவா தருவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உமை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது வெளிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா. நிம்மதி வாழ்வாயெனில் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வா வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று மாறுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு